ரேஷனில் வாங்குற கோதுமையை 2 to 3 days உட்காந்து கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணி அரைச்சி வைக்கும்போது மொத்த மாவையும் வாளியோடு அப்படியே வச்சு யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பிரித்து யூஸ் பண்ணும்போது மாவு ரொம்ப நாளைக்கு வண்டு வைக்காமல் ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்கும். நாம் செய்கிற பூரியெல்லாம் வட்டமாக பஃபியாக வராது. கடையில் போய் வாங்கினா மட்டும்தான் இந்த மாதிரியெல்லாம் பூரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன் முன்னாடியெல்லாம். இப்போல்லாம் ரேஷன் மாவு கடை மாவுன்னு சொல்லி எந்த மாவாக இருந்தாலும் ஓகே தான். மாவோட கொஞ்சமாக ரவை, உப்பு, நெய், தேவையான அளவு தண்ணி விட்டு மாவை கொஞ்சம் லூஸாக பெசரி வச்சு இந்த மாதிரி எண்ணெயில் டிப் பண்ணி தேய்ச்சி போட்டு எடுக்கும்போது நம்மளோட பூரியும் நல்லா வட்டமாக பஃபியாக புசு புசுன்னு சூப்பராக இருக்கும். இந்த ரவை, நெய் எல்லாம் ஆப்ஷனல் தான். வெறும் உப்பு, தண்ணி மட்டும் சேர்த்து பெசரி பூரி போட்டாலுமே எனக்கு இந்த மாதிரி புசு புசுன்னு வந்துடும். பூரிக்கோ சப்பாத்திக்கோ மாவு பிசையும் போது ரொம்ப டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் லூஸாக பெசரிக்கிட்டோன்னா போட்டு எடுக்கும்போது நமக்கு நல்லா சாஃப்டாக வரும். லாஸ்ட் டைம் கோதுமை மாவு தேர்ந்து போச்சுன்னு கடையில் வாங்க போனப்ப ஆசீர்வாத் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ஃபார்ச்சூன் மாவை கொடுத்தாங்க. மாவில் பூரி சப்பாத்தி போட்டோன்னா அவ்வளோ ஹார்டாக இருக்குது. வேறு வழி இல்லாமல் வாங்கின மாவு ஃபுல்லாக தோசையாக கரைச்சி ஊற்றுனேன்.